இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் புதிதாக புனிதமான ஸ்ரீ நாராயணியம் என்ற நூலை நாம் இன்றைக்கு சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். இதை பற்றி ஒரு சிறு முன்னுரை. திருவாய் என்கின்ற தலம் கேரள நாட்டில் பாரத புழையாற்றின் வடகரையில் உள்ளது. அதற்கு சற்று தொலைவில் மேல்பத்தூர் என்ற சிற்றூர் இருக்கின்றது. அங்கே நாராயண பட்டத்திரி மாதுருத்தர் என்ற நம்பூதிரி அந்தணருக்கு திருமகனாய் கிபி 1560ஆம் ஆண்டில் தோன்றினார். மாதவரிடம் வேதத்தை ஓதி உணர்ந்தார். தம் தந்தையாரிடம் மீம்சாஸ்திரத்தையும் பிற தந்திரங்களையும் பயின்றார். தாமோதரிடம் தர்க்கத்தையும் கற்றுத் தேர்ந்தார். பட்டத்திரி கற்றறிந்து சிறந்த மேதை. இவர்தான் இந்த நாராயணியத்தை தொகுத்தவர், வெளியிட்டவர். பட்டத்திரி கற்றறிந்து சிறந்த மேதை, வேத வித்தகர். தனது நல்வினை பயனாக தனது குருவான அச்சுத பிஷாரடியை சந்தித்தார். அவரிடம் இலக்கியம், சாஸ்திரங்கள், வேதம், தர்க்க சாஸ்திரம், வடமொழி இலக்கணம் போன்ற பல விஷயங்களை கற்றார். தான் கொடுக்க வேண்டிய குருதட்சணைக்கு பதிலாக அந்த குருவினுடைய வாத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த குருவிடமிருந்து அந்த வாத நோயை பட்டத்திரியை பெற்றுக்கொண்டார். பிறகு அந்த நோயிலிருந்து விடுபட தனது நண்பர் மற்றும் பிரசன்ன ஜோதிட நிபுணரான எழுத்தச்சன் தெரிவித்த மச்சம் தொட்டு கூட்டுக என்ற அறிவுரையின் உட்பொருளை உணர்ந்து குருவாயூர்ப்பனை சரணடைந்து மச்சாவதாரத்தின் தொடங்கிய நாராயணத்தை இயற்ற ஆரம்பித்தார். நாராயண பட்டத்திரி நாராயணத்தை இயற்றும் பொழுது பல வித்தியாசமான தெய்வீக அனுபவங்களை உணர்ந்திருக்கிறார். குறிப்பாக தசகம் 24 மற்றும் தசகம் 74 சொல்லலாம். தசகம் 24 ஹிரண்யகசிபு தன் கரத்தால் தூணை அறைந்த பொழுது அது பிளந்து உலகமே நடுக்கும் வண்ணம் கர்ஜுனன் வெளிப்பட்ட நரசிம்ம தோட்டத்தை எழுதி முடித்து அவருக்கு மேற்கொண்டு தொடர முடியாமல் கைகள் நடுங்கின. கண்களிலிருந்து நீர் ஆறாக பெரியது. தழுத்தது. அந்த சுலோகத்தில் அத பச்சாத் விஷ்ணு நகி வதிதும் ஈசோ கஸ்ஸாம் கிருபாத்மன் விஷ்ணு பவனபுர வாசம் இடமாகும் என்றார். அதாவது, நான் என்ன வார்த்தைகளை எழுதுவேன்? நீ தூணை பிளந்து கொண்டு பிரம்மாண்டமாக தோன்றிய காட்சியை வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லையே. நான் என்ன செய்வேன்? நீ மறுபடியும் அவ்வாறு காட்சி இருந்தால் மட்டுமே அந்த வர்ணனை என்னால் எழுத முடியும் என்று இறைவனிடம் விண்ணப்பித்திருக்கின்றார். தன் பக்தரின் ஏக்கத்தை உணர்ந்த நாராயணன் உடனே பட்டத்திரியின் எதிரில் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராய் காட்சி அளிக்கிறார். அந்த தரிசனம் கிடைத்தவர்கள் எழுதப்பட்டதே அடுத்த தசகமான நரசிம்ம அவதாரம். அதே போன்று கிருஷ்ணர் மீது இருந்த பக்தியில் ஆழ்ந்து உருகி அவர் எழுதிய வரிகள் நம் மனத்தையும் உருக்குவதாக உள்ளன. மதுரா பிரவேசமாக 74வது தசகத்தில் மதுராவில் பிரவேசித்து அவர் ராஜ வீதியில் நடக்கும் பொழுது மக்கள் அனைவரும் தங்கள் சக்திக்கு ஏற்ப பூ பழத்தை ஏந்தி கொண்டிருந்த வரிசையில் நானும் ஏதாவது கரங்களை ஏந்தி கொண்டு நிற்காமல் போய்விட்டேனே. அப்பொழுது அங்கிருந்தால் இப்பொழுது துன்பம் என்னை நெருங்கி இருக்காது என்று புலம்பும் வரிகளை பிரதானமாக சொல்லலாம். இப்படி பக்தியில் தோய்ந்து தன் வயம் இழந்த அவர் பாடிய வரிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு நாளொன்றுக்கு ஏறக்குறைய 10 பாடல்கள் விழுக்காடு என 100 நாட்களில் இதை பாடி முடித்தார். பின் உடல் நலம் உற்றார். இறுதி வரையிலும் சிற்றின்பங்கள் பற்றில்லாமல் சிறந்த பக்தராகவே திகழ்ந்தார். அவர் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று கூறுகின்றார். பட்டத்திரி பல மாணாக்கர்களை பெற்றிருந்தார். அவர்கள் ஒரு மாணவரான நாராயண பண்டிதர் பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை ஆகிய இரண்டிலும் தம் ஆசிரியர் அடைந்திருந்த புலமையும் திறமையும் பெரிதும் பெற்று போற்றியுள்ளார். மற்றொரு மாணவரான சந்திரசேகர் தம் ஆசிரியரை சுகர், நாரதர் முதலிய முனிவாரோடு ஒப்பிட்டு புகழ்ந்திருக்கின்றார். பிற்காலத்தில் தோன்ற வாசுதேவ கவி தம் பிருங்க சந்தேசம் என்ற நூலில் பட்டத்திரியின் கவிதை திறமை மிகவும் பாராட்டுள்ளார். அக்காலத்தில் இலக்கண பேராசிரியராக விளங்கிய பட்டோஜி தீட்சிதர் பட்டத்திரியின் இலக்கிய புலமை செய்யுற்று அவரை காண விழைந்தார். ஆனால் அதற்கு முன்பே பட்டத்திரி இறைவன் திருவள்ளியை அடைந்து விட்டபடியால் அவரை காணுகின்ற பேற்றை இழந்து வருந்தினார். பட்டத்திரி தம் காலத்தில் பல அறிஞர்களோடு தொடர்பு கொண்டிருந்தார். அந்த அறிஞர்கள் சோழ நாட்டைச் சேர்ந்தவரும் இலக்கண புலவருமான சுவமேய தீட்சிதரும் யஞ நாராயண தீட்சிதரும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். பட்டத்திரி கேரள நாட்டை ஆண்ட மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டார். அம்மன்னர்கள் மால விக்கிரமன், கோதர்மன், வீரல கேரவர்மன், தேவநாராயண் ஆகியோர் சிறந்தவர்கள். பட்டத்திரி மீமாம்சையில் பட்ட மதத்தையும் வேதாந்தத்தில் ஆதிசங்கர் அத்வைத மதத்தையும் கசட கற்று தெளிந்தவர். ஆயினும் வாத நோய் ஊட்டிய அனுபவித்த நடைமுறையில் சிறந்த வைணவ பக்தராக விளங்கலானார். பட்டத்திரி நாராயணனே முழுமுதற் கடவுள் என்று பகன்றுள்ளார். மேலும் அவர் ஆதிசங்கர் சகசரநாமத்திற்கு இயற்றிய விரிவுரையும் சிவபக்தரான மாதவன் புராண சாரத்தையும் கொண்டு தம் கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பட்டத்திரி ஏறக்குறைய பெரியனவும் சிறியனுமாகவும் 40 நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றை
பிரசஸ்தி புகழ்ச்சி பாடல், பிரபந்தம் கதை தழுவிய பாடல், சாத்திரம், தோத்திரம் என 4 வகையாக பிரிக்கலாம். பிரசஸ்தி. 1. பிரசஸ்தி தம் ஆதித்த கேரள மன்னர்களை புகழ்ந்து பாடிய பாடல்களின் தொகுதி. இதில் தேவநாராயண பிரசஸ்தி, மான விக்ரம பிரசஸ்தி, கோதர்ம பிரசஸ்தி, வீர கேரள பிரசஸ்தி ஆகியவை அடங்கும். 2. பிரபந்தம் பட்டத்தில் தம் காலத்தில் புகழ்பெற்றுள்ள நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்தையும் தாமே இயற்றியுமான உரைநடைகளையும் செய்யுட்களையும் அனைத்தையும் இயற்றிய நூல்கள். இவற்றுள் இராமாயண பிரபந்தம், பாரத பிரபந்தம், பாகவத பிரபந்தம், அஷ்டமி பிரபந்தம் முதலியவை குறிப்பிடத்தக்கவை. சாக்கிய, கூத்து, பாடகம் முதலிய இசைச்சொற்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3. சாத்திரம். இலக்கணம். பட்டத்திரி இலக்கணத்தை பற்றி 3 நூல்களை இயற்றியுள்ளார். 1. பிரக்ரியாச சர்வஸ்வம் அம்பலப்புழை மன்னனான தேவநாராயணன் வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றப்பட்டது. பாணியின் சூத்திரத்தை தெளிவாக விளக்குவது. அப்பிரமாண்ய பிரமாண சாதனம் பரணி. உடன்படாத சொற்களும் அவற்றின் அமைப்புகளும் வழக்கினை ஒட்டி இந்நூலில் ஆராய்ந்து நிலையாட்டப்பட்டுள்ளன. 3. தனது காவியம் இந்நூலில் கண்ணனுடைய வாழ்க்கை வரலாற்று வடமொழியில் உள்ள வினைச்சொற்கள் விளக்கப்பட்டுள்ளன. மீமாம்சை. பட்டத்திரி மீமாம்சை பற்றி மானமே யோதயம் என்ற நூலை இயற்றி தொடங்கினார். இதில் பௌத்த மதம், சர்வாச மதம், பிரகார மதம் முதலியவற்றை மறுத்து பாட்ட மதத்தை நிலைநாட்டினார். மானம் என்ற பகுதி எழுதி மேயம் என்ற பகுதி எழுதுவதற்குள் பட்டத்திரி இறைவனின் திருவடியை அடைந்துவிட்டார். அதனால் இவர் வேத மன்னனுடைய பின்மான வேத மன்னன் வேண்டுகோளுக்கு நாராயணன் என்ற வேறு புலவர் அந்த மேயம் என்ற பகுதியை எழுதி முடித்தார். தோத்திரம். பட்டத்திரி 3 தேசத்தின் நூல்களை இயற்றியுள்ளார். 1. பாதசப்தி. கேரளத்தில் புகழ்பெற்ற முக்கோளை என்ற தளத்தில் எழுந்துள்ள தேவியின் திருவடிகளை போற்றி புகழ்வது. 71 செய்திகளை உடையது. 2. குருவாபூர் தோத்திரத்தை கண்ணனை பற்றி மிகச்சிறியது. நாராயணியம். பட்டத்திரி தோத்திரங்கள் முதன்மையானது. நாராயண பெருமையை போற்றி புகழ்வதை பொருளாக கொண்டதாலும் நாராயணியிடம் நாராயணம் என்ற பெயரை பெற்றது. பாகவதத்தில் உண்மைகளை சுருக்கமாகவும் நயமாகவும் கூறுவதால் பாகவத சாரம் என்ற பெயரை கொண்டு இது விளங்குகிறது. நாம் இதனுடைய அடுத்த தலைப்பை நாம் நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.